ஹெட்டிங் போட்டுங்க. கோல் அண்டு பெட்ரோலியம்னு ஹெட்டிங் போட்டுங்க. இதை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்பாங்க அப்படின்னா, கோல் டைப்ஸ் ஆஃப் கோல் என்னது, அதை எப்படி ஃபில்டர் பண்ணி அதில் ப்ராடக்டை பிரித்து எடுக்கிறாங்க, அதே மாதிரி பெட்ரோலியம் அதோட ப்ராடக்ட்ஸை வந்து எப்படி பிரித்து எடுக்கிறாங்க, அவ்வளோதான். வேற ஒன்றும் பெருசாக ஒன்றும் இருக்காது. சரியா? ரைட். கோல் பெட்ரோலியம் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாசில் ஃபியூவல்னு சொன்னால் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபாசில் ஃபியூவல்னு என்ன அர்த்தம்? ஃபாசில்ஸ்னால் என்ன? படிமங்கள் அப்படின்பாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஃபுல்லாக போய் உருவானதுக்கு பேர் தான் ஃபாசில். இப்போ நிலக்கரியில் எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா, நிலக்கரி எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாசில்ஸ் தான், படிமங்கள். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு பயங்கரமாக எர்த்குவேக் வந்துட்டு உயிரினங்கள் எல்லாமே பூமிக்குள்ளே போய் திரும்ப க்ளோஸ் ஆகி டியூ டு ஹை டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர் அது என்னவா ஃபார்ம் ஆகும்னா கோலாக உருவாகாது வந்து. சரியா? இன்னமே கோல் வந்து ரொம்ப வருஷம் அப்படி இருந்து ஆட்டோமேட்டிக்காக அது என்னவா மாறாது வந்துட்டு, அதான் டைமண்டாக மாறுறது. அது வந்துட்டு பல வருஷங்கள்னா இப்போ நம்ம கோல் எடுக்கிறோம் அப்படின்னா இது எப்போ உருவான கோல் இருக்கும்? ஓரளவுக்கு ஒரு 1000 வருஷம் அப்படி இருக்குமா? ஒரு 1000 1500 வருஷம் இருக்குமா? ரைட். ஆயிரம் 1500 வருஷம்லாம் இருக்காது. இப்போ கோல் உருவாகுது அப்படின்னா குறைஞ்சது ஒரு 650 மில்லியன் வருஷம் இருக்கும். இப்போ நெய்வேலியில் கோல் நிலக்கரி தோண்டி எடுக்கிறாங்களா, அப்போ என்ன அர்த்தம்? 650 வருஷம் மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு ஊர் இருந்திருக்கும். சரியா? மக்கள் இருந்திருப்பாங்க, விலங்குகள் இருந்திருக்கும், செடி கொடிகள் எல்லாமே இருந்திருக்கும், மரங்கள் எல்லாமே இருந்திருக்கும். சரியா? அது என்ன ஆகுது? அப்படியே பூமி அதை வாயை பிளந்து எல்லாம் உள்ள போய் அது என்னவா உருவாயிருக்கு? கோலா உருவாய் நம்ம அதை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் அந்த கோலை எடுக்காம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் பல வருஷத்துக்கு அடுத்து வரவங்க என்ன பண்ணுவாங்க? இங்க வந்துட்டு டைமண்ட் எடுப்பாங்க. அவ்வளவுதான். மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? நம்ம நினைக்கிற மாதிரி 100 வருஷம் 200 வருஷம் 500 வருஷம் 1000 வருஷம் கிடையாது. குறைஞ்சது 600 மில்லியன் இயர்ஸ். 600 மில்லியன் என்ன அர்த்தம்? 600 இன்ட்டு 10 லட்சம் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. அவ்வளவுதான். அத்தனை வருஷம் ஆகும் கோல் உருவாகிறது. சரியா? சாதாரண சின்ன ப்ராசஸ் கிடையாது. ஓகேவா? அது எல்லாமே என்னது? நேச்சுரல் ப்ராசஸ். இருக்கு பாருங்க. நேச்சுரல் என்ன தான்? பூமி மத வாயை பிளந்து என்ன பண்றது? மேல உள்ள மரம் செடி கொடி விலங்குகள் எல்லாமே என்ன ஆயிரும்னா பூமி கடிதம் போய் அதை என்னவா உருவாகும்னா கோலா உருவாகுது. சரியா? வருஷம்லாம் தேவையில்லை. அதெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும், சும்மா தெரிஞ்சுக்கங்க. அவ்வளவுதான். ஹைட்ரோ கார்பன்ஸ். ஹைட்ரோ கார்பன் என்ன மீனிங்? கோல் பெட்ரோலியம் எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன் தான். ஹைட்ரோ கார்பன் என்ன மீனிங்? ஹைட்ரஜன் ஆக்சிஜன். அந்த ஹைட்ரஜன் கார்பன் சாரி இந்த ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட மெயின் ஆர்கானிசம் எல்லாமே என்னன்னா ஹைட்ரோ கார்பனால தான் ஃபார்ம் ஆயிருக்கும். நம்ம உடம்பு ஃபுல்லாமே என்ன இருக்கும்? வெறும் கார்பன் ஹைட்ரஜன் தான் உயிரினங்கள் எல்லாமே உருவாயிருக்கும். சரியா? இது ஹைட்ரோ கார்பன் ஹெட்டிங் போட்டு இந்த பாயிண்ட்டை மட்டும் எழுதுங்க. நமக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சிலபஸ்ல இல்லை, ஆனா இந்த பாயிண்ட் ஒரு சிலதை கேட்குறாங்க. அல்கேன்னா என்ன, அல்கீன் அல்கைன், இதை மட்டும் எழுதிங்க. ஹைட்ரோ கார்பன் ஹெட்டிங் போட்டுங்க. ஹெட்டிங் போட்டு என்ன போட்டுக்கோங்க? அல்கேன் அப்படின்னா CnH2n+2, அல்கீன் அப்படின்னா CnH2n, அல்கைன் அப்படின்னா CnH2n-2. நமக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சிலபஸ்ல இல்லப்பா, கார்பன் காம்பவுண்ட்ஸுமே சிலபஸ்ல இல்லை, எடுத்துட்டாங்க. சரியா? ஆனா இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம்? கொஞ்சம் பேசிக்கான பாயிண்ட்டை மட்டும் படிச்சுட்டு போறோம். அவ்வளவுதான். ஒண்ணுமே தெரியாம போறதுக்கு நம்ம என்ன பண்றோம்? ரொம்ப ஏன்னா சயின்ஸ் கொஸ்டினே கம்மி பண்ணிட்டாங்க. மொத்தமே 6 கொஸ்டின் தான் கேட்குறாங்க. சரியா? அது நமக்கு ஆசிட் பேஸ் சால்ட், எலிமெண்ட்ஸ் காம்பவுண்ட்ஸ், கோல் பெட்ரோலியம், ஃபெர்டிலைசர்ஸ் மொத்த சிலபஸே அவ்வளவுதான் கொடுத்துருக்குறான். அதனால நம்ம ரொம்ப என்ன பண்ண வேண்டியது? இன்டெப்தா உள்ள போக வேண்டியதில்லை. இந்த எண்ணுக்கு பதிலாக 1 போடுவாங்க. அப்ப எண்ணுக்கு பதிலாக 1 போட்டா என்ன வரும்? C1H என்ன வரும்? 2 + 2 4. அப்ப CH4. அதான் என்னது? மீத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணுக்கு பதிலாக 1 2 சப்ஸ்டிட் பண்ணி போயிட்டே இருப்பாங்கப்பா. ப்ரோபேன், ப்ரோபீன், ப்ரோபைன் வார்த்தை வருது பாத்தீங்களா? அதெல்லாமே இதுல வர்றதுதான். ஓகேவா? அந்த ஒரு வார்த்தையை மட்டும் தெரிஞ்சுக்கங்க போதும். இந்த இருப்பாரு டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரோ கார்பன். இது நமக்கு வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரோ கார்பன் போட்டுட்டு மீத்தேன் எழுதுங்க. இதான் இருக்கிறதுல என்னது? சிம்பிளஸ்ட் ஹைட்ரோ கார்பன். இதை எழுதிங்க. இதை எழுதிட்டு மீத்தேனுக்கு இன்னொரு பேரு மார்ஷ் கேஸ். இந்த இருப்பாங்க. இந்த பாயிண்ட்டை மட்டும் எழுதுங்க. அவ்வளவுதான்.
இதுக்கல்ல சிம்பிளஸ்ட் ஹைட்ரோ கார்பன் வந்து என்னது CH4. அவ்வளோதான். மீத்தேன் தான் என்னது சிம்பிளஸ்ட் ஹைட்ரோ கார்பன் சொல்லுவாங்க. மீத்தேனுக்கு ஒரு கேஸ் அவ்வளோதான்ப்பா. அதுக்கு என்ன ஒரு பேர் என்னது மார்ஸ் கேஸ். அவ்வளோதான். நேச்சுரல் கேஸ்ன்னு சொல்றாங்களே மீத்தேன் எரிவாயு திட்டம்னு சொல்றாங்க பாருங்க, அதான் மார்ஸ் கேஸ்னா சதுப்பு நிலங்களை தான் மார்ஸ் நாடுன்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து வரக்கூடிய கேஸ் தான் என்னது மார்ஸ் கேஸ். அதான் மீத்தேன். நிறைய போராட்டம் பண்றாங்க பார்த்து தெரியுமா? தஞ்சாவூர் சைடு ஃபுல்லா வந்துட்டு, திருவாரூர் சைடு ஃபுல்லா வந்துட்டு அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல ஃபுல்லா மீத்தேன் இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஒன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஃபுல்லா வந்து என்ன ஆகும், அந்த லேண்டு ஃபுல்லாமே ஒண்ணுமே விவசாயமே நடக்காது. ஃபுல்லா கேஸ் வந்து என்ன ஆகும்னா பைப் போட்டு ஆட்டோமேட்டிக்கா பைப்ல லீக் ஆச்சு அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாமே என்ன ஆகும்னா வறண்ட பூமி ஃபுல்லா ஆயிடும் ஃபுல்லா. அதுதானே போராட்டம் கேள்விப்பட்ட தஞ்சாவூர்ல பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமில்ல? அது வந்துட்டு அடியில பைப் ப்ராஜெக்ட் கேன்சல் பண்ணிட்டாங்க, இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அடியில் ஃபுல்லாக பைப் போகுது, மீத்தேன் பைப் எடுத்து கொண்டு போகிறாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா எங்கே நமக்கு கசியும் நமக்கு தெரியாது. கசா அந்த லேண்டு ஃபுல்லாக என்ன ஆகும்னா வேஸ்ட் ஆகிடும் ஃபுல்லாமே வந்து. சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோப்பேன். ப்ரோப்பேன் போட்டு இந்த ஃபார்முலா போட்டுங்க C3H8. ப்ரோப்பேன் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எல்பிஜி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்பிஜியில் வந்து என்னென்ன கேஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோப்பேன் அண்டு பியூட்டேன். இந்த ரெண்டை மட்டும் எழுதிச்சுங்க, அவ்வளோதான். ப்ரோப்பேன் ஃபார்முலா போட்டுக்கோங்க. எல்பிஜியில் வந்து என்னென்ன கேஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோப்பேன் ப்ளஸ் பியூட்டேன் ரெண்டு சேர்ந்த பேர் தான் என்னது எல்பிஜி. எல்பிஜின்னு என்னது லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சமையல் எரிவாயு தான் என்னது எல்பிஜி. ப்ரோப்பேன் வந்து எவ்வளோனா 15% இருக்கும். பியூட்டேன் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 85% இருக்கும். அதையும் சேர்த்து எழுதிங்க, அவ்வளோதான். பியூட்டேன் வந்து பார்த்தீங்கன்னா C4H10 அதே எழுதிங்க ப்ராக்கெட்டில். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் எப்படி தெரியுமா, எல்பிஜி சே மிக்சர் ஆஃப்னு கொடுத்துட்டு C2H4 C4 அப்படி ரெண்டு இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃபார்முலாவை ப்ரோப்பேன் ப்ளஸ் பியூட்டேன் கொடுக்காம இந்த ரெண்டு இருக்கு பார்த்தீங்களா, திஸ் ப்ளஸ் திஸ், இது ஒரு ஆப்ஷனில் கொடுத்துட்டு மற்ற எல்லாத்துலேயும் ஆப்ஷன் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு ப்ரோப்பேன் பியூட்டேன்னு தெரியும். அந்த பியூட்டானா 4ன்னு தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். நம்ம வந்துட்டு மீனிங் புரியுது என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு பியூட்டேன் நம்ம அங்கேயே எழுதிட்டோம்ல, வேற ஒன்றுமே இல்லை. பியூட்டேன் டார்ச், அந்த பியூட்டேன் வந்து இந்த லைட்டருக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க, இப்போ கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பியூட்டேன் டார்ச் நிற்கிறது இந்த வெல்டிங் யூஸ் பண்ணக்கூடியது. அந்த பெரிய பெரிய ஹோட்டலில் ஃபுல்லாக வந்துட்டு சீஸை வச்சுட்டு அந்த சீஸை உருக்குவாங்க பார்த்துருக்கீங்களா? 5 ஸ்டார் ஹோட்டலில் ஃபுல்லாக வந்துட்டு அதுக்கு எல்லாமே இந்த பியூட்டேன் டார்ச் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பியூட்டேன் வந்து இன்ஃப்ளேமபிள் தான், எரியக்கூடிய பொருள் தான். பார்த்துருக்கீங்களா? நிறைய இடத்துல வந்து இந்த விளம்பரத்தில் ஃபேஸ்புக் நிறைய விளம்பரம்லாம் போடுவாங்களே, ஃபுல்லாக போட்டு விட்டுருவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, டார்ச் ஆன் பண்ணி அப்படியே மேலே வச்சு அப்படியே உருக்கி மேலே வந்து அப்படி இது பண்ணி விடுவாங்களே, அதை யூஸ் பண்ணால் பியூட்டேன் டார்ச். சரியா? அது நமக்கு பெருசாக தேவையில்லை. அடுத்து இந்த ஹெட்டிங் போட்டுங்கப்பா, நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ் இது வந்து என்ன மிக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன் பிளஸ் ஈத்தேன் தான்ப்பா நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ்னாலே மெயினாக சொல்கிறப்ப ஃபஸ்ட்டு எழுதி கவனிங்க. நேச்சுரல் கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன் ப்ளஸ் ஈத்தேன் இருக்கும், அதே மாதிரி ப்ரோப்பேன் ப்ளஸ் பியூட்டேன் இருக்கும். மீத்தேன் ப்ளஸ் ஈத்தேன் சேர்ந்துருக்கு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரை கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது ஹையர் ஹைட்ரோ கார்பன்ஸ் லைக் ப்ரோப்பேன் அண்ட் பியூட்டேன் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெட் கேஸ் அப்படின்பாங்க. ஏன்னா ப்ரோப்பேன் பியூட்டேன் தான் என்னது எல்பிஜி, லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ், லிக்யூட், அப்பனாலே கண்டிப்பாக அதை வந்து என்ன சொல்லுவாங்க வெட் கேஸ். மீத்தேன் ஈத்தேன் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்கும், அதை ட்ரை கேஸ் அப்படின்னு எழுதிங்க. எல்லாமே நேச்சுரல் கேஸ் தான். சரியா? நான் சொல்லணும் இதெல்லாம் தேவையில்லைப்பா. நேச்சுரல் கேஸ் தான் எல்லாமே சேர்ந்தாதான் நமக்கு, அது தேவையில்லை. இந்த இருக்கு பாருங்க, இந்த நேச்சுரல் கேஸ் கண்டெய்ன்ஸ் மீத்தேன் பிளஸ் ஈத்தேன், அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா ட்ரை கேஸ் அப்படின்பாங்க. அதே ப்ரோப்பேன் பிளஸ் பியூட்டேன் இருந்தா வெட் கேஸ். நான் பாக்ஸ் பண்ணதை மட்டும் கரெக்டாக நீங்க என்ன பண்ணுங்க, ஷார்ட் ஆர மார்க் மாதிரி போட்டு எழுதுங்க. இல்லாட்டி இப்படி எழுதுங்க, நேச்சுரல் கேஸ் இருக்கா, இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இங்க என்ன சொல்லுவாங்க ட்ரை கேஸ், இல்லது என்ன சொல்லுவாங்க வெட் கேஸ். ட்ரை கேஸ்னா என்ன இருக்கணும் மீத்தேன் பிளஸ் ஈத்தேன், வெட் கேஸ்னா என்ன இருக்கணும் ப்ரோப்பேன் பிளஸ் பியூட்டேன். அவ்வளவு இந்த இது எழுதினாலே போதும், உங்களுக்கு புரிஞ்சா போதும்ப்பா.
போர்டில் உள்ள எல்லாமே உங்களுக்கு தேவையில்லை. அப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சா போதும், அந்த கண்டென்ட்டை எப்படி கொஸ்டின் கேட்பான். ட்ரை கேஸ்னா என்ன கேட்பேன், ட்ரை கேஸ்னா என்னது, மீத்தேன் பிளஸ் ஈத்தேன் தான். வெட் கேஸ்னா என்னது, ப்ரோபேன் பியூட்டேன். அது நம்மளுக்கு தெரிஞ்சா போதும், அவ்வளோதான். இது ஃபுல்லாமே கொஞ்சம் அப்படிதான் வரும், வேற ஒண்ணுமே இல்லை. அதே நேச்சுரல் கேஸ் வந்துட்டு ஆயில் கூட சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து அசோசியேட்டட் கேஸ் அப்படின்னா அந்த பாயிண்ட் எழுதிங்க, அவ்வளோதான். அதே நேச்சுரல் கேஸ் வந்துட்டு ஆயில் ரிசர்வாயர்ல இருந்து வெளியே வருது, அதோட ஆயில் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் அசோசியேட்டட் கேஸ். மீனிங் புரியுது என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சிம்பிளா கேட்டுறாங்கப்பா, வாட்டர் கேஸ், கோல் கேஸ், அடுத்த வரிசையா படிப்போம் நம்ம. இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. வாட்டர் கேஸ் இஸ் ஏ மிக்சர் ஆஃப் கேஸ், கோல் கேஸ் இஸ் ஏ மிக்சர் ஆஃப் கேஸ், ட்ரை கேஸ் இஸ் ஏ மிக்சர் ஆஃப் கேஸ். இந்த மாதிரி கேட்டு வச்சுருவாங்க. அதில் என்ன பண்ணிச்சிங்க, ரொம்ப கரெக்டாக ஷார்ப்பாக தெளிவாக அந்த பாயிண்ட்டை மட்டும் எழுதுங்க போதும், வேற ஒன்றுமே தேவையில்லை. வேண்டாம், சிஎன்ஜி நம்மளுக்கே தெரியும். இந்த பாருங்க, அதர் கேஸஸ், ப்ரொடியூசர் கேஸ் போட்டுங்க. ப்ரொடியூசர் கேஸ்ங்கிறது என்னது, இட் இஸ் ஏ மிக்சர் ஆஃப், அவ்வளோதான். ப்ரொடியூசர் கேஸ் இஸ் ஏ மிக்சர் ஆஃப், இதை ஸ்டேட்மெண்ட்லாம் தேவையில்லைப்பா, இதை எழுதுனாலே உங்களுக்கு போதும். CO plus N2. CO என்னது, கார்பன் மோனாக்சைடு, அது தெரிஞ்சுக்கங்க. CO2 போடக்கூடாது, CO plus N2. அதே மாதிரி இந்த ப்ரொடியூசர் கேஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. யூஎஸ்ஏல வந்து அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வுட் கேஸ் அப்படின்பாங்க. யூகேல வந்து அதுக்கு பேர் என்ன பார்த்தா சக்சன் கேஸ். இந்த பாயிண்ட் எழுதி மீனிங் புரியுது என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு. நம்ம ஊர்ல ப்ரொடியூசர் கேஸ்ன்னு சொல்றாங்க, அதுக்கு பேர் CO plus N2 காம்பினேஷன்ல இருக்கு, உள்ள இருக்கக்கூடியது. அதே ப்ரொடியூசர் கேஸ் அமெரிக்கால எப்படி சொல்லுவாங்க, வுட் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, யூகேல சக்சன் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். என்ன பண்ண தெரியுமா, வுட் கேஸ் இஸ் ஏ மிக்சர் ஆஃப் டேஷ்னு கேட்டுருவாங்க. வுட் கேஸ்க்கு என்னது, ப்ரொடியூசர் கேஸ் தான், இன்னொரு பேர் வுட் கேஸ், அமெரிக்கால சொல்ற பேரு. அப்ப என்ன காம்பினேஷன், CO plus N2 தான். அவ்வளவுதான், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இது ஃபுல்லாமே வெறும் ஃபேக்ட் தான்ப்பா வரும், வேற ஒண்ணுமே இருக்காதுப்பா, சும்மா முக்கியமான பாயிண்ட்ஸ் ஃபேக்ட், அவ்வளவுதான். ஓகேவா. அடுத்து கோல் கேஸ், CO plus H2. கொஞ்சம் மீத்தேன் இருக்கும், அது பிரச்சனை இல்லை. CO plus H2 தான் மெயின் நம்மளுக்கு. CO plus N2 னா என்னது, ப்ரொடியூசர் கேஸ். கோல் கேஸ் வந்து என்னது, CO plus H2. பிராக்கெட்ல வேணா என்ன போட்டுங்க, கொஞ்சமா வந்துட்டு மீத்தேனும் கலந்துருக்குன்னு போட்டுங்க கொஞ்சமா, நமக்கு அது தெரிஞ்சா போதும். CO plus H2 தான் மெயின். அடுத்து வாட்டர் கேஸ், CO plus H2. வாட்டர் கேஸ்க்கு என்ன ஒரு பேரு, சிந்தசிஸ் கேஸ் அல்லது சின் கேஸ் அப்படின்பாங்க. வாட்டர்னாலே கண்டிப்பா என்ன வரணும், H2O தானே வரணும். அப்ப CO plus H2. ப்ரொடியூசர் எதுப்பா, ஆமா CO plus H2 தான். அதுல கொஞ்சமா என்ன கலந்துருக்கு, லைட்டா மீத்தேன் கலந்துருக்கு, அவ்வளவுதான். இதுல வந்து என்னது, வெறும் CO plus H2 மட்டும்தான் வாட்டர் கேஸ்ல. வாட்டர் கேஸ்க்கு என்ன ஒரு பேர் என்ன சொல்லுவாங்க, சின் கேஸ் அல்லது சிந்தட்டிக் கேஸ், சிந்தசிஸ் கேஸ். சக்சன் கேஸ் என்ன சொல்லுவாங்க நம்மள, எது சக்சன் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, ப்ரொடியூசர் கேஸ் சக்சன் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து சேல் கேஸ். இது என்ன தெரிஞ்சுக்க அப்படின்னா, சேல் கேஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா செடிமெண்ட்ரி ராக்ஸ், அந்த படிம பாறைகள், செடிமெண்ட்ரி ராக்ஸுக்கு நடுவுல இருந்து வெளியே வரக்கூடிய கேஸ்க்கு பேரு சேல் கேஸ். அதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க போதும். இது ஒரு குரூப் 4 கொஸ்டின். அந்த வேல்கனோ முடி செடிமெண்ட்ரி ராக்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது பாத்தீங்களா, அந்த பாறைகளுக்கு நடுவுல இருந்து வெளியே வரக்கூடிய கேஸ்க்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சேல் கேஸ். அவ்வளவுதான். அந்த வார்த்தையை மட்டும் தெரிஞ்சுக்கங்க போதும். இதுதான் அந்த க்ளூ வேர்டு. ஒரு குரூப் 4 கொஸ்டின் பார்த்து சேல் கேஸ் வந்து எந்த பாறைகள் இருந்து எடுக்க முடியும்னு கேட்டிருந்தாங்க. செடிமெண்ட்ரி ராக்ஸா, மெட்டமார்பிக் ராக்ஸா, அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. சேல் கேஸ் எந்த ராக்கு, செடிமெண்ட்ரி ராக்ஸ். அவ்வளவுதான். இதெல்லாம் வேண்டாம். அடுத்த ஹெட்டிங் வந்து கோல்னு ஹெட்டிங் போட்டுங்கப்பா. கோல்
கோல் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவில் எப்போ தோண்டி எடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 1774. கோலில் வந்துட்டு என்ன கண்டென்ட் அதிகமாக இருக்கும்னா கண்டிப்பாக கார்பன் தான் அதிகமாக இருக்கும். கரெக்டாக கோலில் வந்து கண்டிப்பாக கார்பன் தான் அதிகமாக இருக்கும். அதே ஒரு சில இடத்துல எடுக்கக்கூடிய கோலில் வந்து என்ன கண்டென்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னா சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கு அப்படின்னா அந்த கோல் எப்படி உருவாச்சு அப்படின்னா அந்த மார்சியல் லேண்ட்ஸ் இருக்குல்ல, அது இப்போ சதுப்பு நிலம் இருக்கு பார்த்தீங்களா, அதில் உருவான கோல் வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஒன்றுமே இல்லைப்பா, இப்போ நெய்வேலியில் கோல் எடுக்கிறாங்க, அதில் வந்து கார்பன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அப்போ வந்து அங்கே என்ன அர்த்தம், அங்கே வந்து ஒரு ஊர் இருந்தது அர்த்தம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. இது இன்னொரு இடத்துல கோல் தோண்டி எடுக்கிறாங்க, அந்த கோலில் பார்த்தா சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், அங்கே வந்து ரொம்ப என்னவா இருந்திருக்கு அந்த இடம் வந்துட்டு ஒரு சதுப்பு நில பகுதியே இருந்திருக்கும் அந்த இடம் வந்துட்டு. அவ்வளோதான் மீனிங், புரியுதா? நார்மல் ஏரியா உள்ள போகுது அப்படின்னா அதுல உருவார கோல்ல கார்பன் கண்டென்ட் அதிகமா இருக்கும். அதே ஒரு சதுப்பு நில பகுதி உள்ள போகுது, அங்கிருந்து ஒரு கோல் உருவாகுதா அப்படின்னா அதுல என்ன கண்டென்ட் அதிகமா இருக்கும், சல்ஃபர் கண்டென்ட் அதிகமா இருக்கும். எலிஜன் மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? எல்லாமே உள்ள போய் உருவாகிறது தான். அந்த சதுப்பு நில காடுகள், அந்த தண்ணீர் சூழ்ந்த பகுதியில வந்து ஒரு கோல் உருவாகுது, அந்த ஏரியா உள்ள போகுது, ஸ்வாம்ப் அப்படின்னா சதுப்பு நிலம்னு அர்த்தம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அங்கே கிடைக்கக்கூடிய கோல்ல என்ன அதிகமா இருக்கும், சல்ஃபர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். அவ்வளோதான் மீனிங். அடுத்து முக்கியமானது கவனிங்க, மொத்தம் 4 டைப் ஆஃப் கோல் இருக்குப்பா. பீட்டு, லிக்னைட், பிட்டுமினஸ், ஆந்த்ராசைட். மொத்தமே 2 பேஜ் எழுத போகிறீங்க. படிக்கும்போது ஆர்டரில் படிச்சிருங்க. பீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், கார்பன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். லிக்னைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 25 to 35% கார்பன். பிட்டுமினஸ் பார்த்தீங்கன்னா 45 to 86. ஆந்த்ராஸ் பார்த்தா 87 to 97% கார்பன். எந்த அளவுக்கு கார்பன் கண்டென்ட் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த கோல் வந்து எஃபிஷியன்டான கோல்னு அர்த்தம். நின்று நிதானமாக நிறையா நேரம் எரியும். இப்போ இதெல்லாம் எரிச்சோம்னா சீக்கிரமாக எரிஞ்சு நமக்கு என்ன ஆயிரும், சாம்பல் வந்துடும், சீக்கிரம் எனர்ஜி லாஸ் ஆயிரும். இதே ஆந்த்ராஸ் தான் நமக்கு என்ன ஆகும்னா ரொம்ப நேரம் எரியும், நமக்கு எனர்ஜி வந்து ரொம்ப வருஷத்துக்கு நேரம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. எனர்ஜி நம்மளுக்கு என்னதான் கிடைக்குது, நம்மளுக்கு P2 அதே மாட்டேங்குது. இது ரெண்டு நமக்கு வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் கிடைக்குது. மீனிங் புரிஞ்சு என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு எழுதிச்சேங்க. அதே மாதிரி லிக்னைட்டுக்கு இன்னும் ஒரு பேர் ப்ரௌன் கோல் அப்படின்பாங்க. பிட்டுமினஸ்க்கு இன்னும் ஒரு பேர் சாஃப்ட் கோல். ஆந்த்ராசைட்டுக்கு இன்னொரு பேர் ஹார்ட் கோல். மொத்தமே 2 வார்த்தை எழுத போகிறீங்க. இந்த 4 ஆர்டரு ஆரோ மார்க்கை போட்டு பெர்சன்டேஜ் எழுத போகிறீங்க. அதுக்கு பக்கத்தில் ப்ராக்கெட்டில் இது லிக்னைட்டுக்கு ப்ரௌன் கோல், பிட்டுமினஸ்க்கு சாஃப்ட் கோல், ஆந்த்ராசைட் ஹார்ட் கோல். இந்த 3 பாயிண்ட் அவ்வளோதான், வேறு எதுவுமே எழுதாதீங்க. ஓகேவா? அந்த ஆர்டரை படிச்சுங்க. மோஸ்ட்லி பெர்சன்டேஜ் ரொம்ப ரேர் தான் கேட்குறது. நம்ம ஆர்டரை படித்தாலும் நமக்கு போதும். எது வந்து ஹைலி எஃபிஷியன்ட் கோல்னு என்ன சொல்லுவீங்க, ஆந்த்ராசைட் ஹைலி எஃபிஷியன்ட் கோல். அவ்வளோதான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து பீட்ல இருந்து வரணும். பீட்டு, அடுத்து லிக்னைட்டு, அடுத்து பிட்டுமினஸ், அடுத்து ஆந்த்ராசைட். அதில் லிக்னைட்டை வந்து ப்ரௌன் கோல் அப்படின்னு சொல்லுவாங்க, பிட்டுமினஸை சாஃப்ட் கோல், ஆந்த்ராசைட்டை ஹார்டு கோல். அவ்வளோதான். கோல் இருக்கு பார்த்தீங்களா, கவனிங்க. கோல் இருக்கு பார்த்தீங்களா, கோலை ஹீட் பண்ணி அதுல இருந்து நிறைய ப்ராடக்டை பிரித்து எடுப்போம். சரியா? அந்த கோலை ஹீட் பண்ணி அதில் பிரிக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் பிரிக்கிற பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த இருக்கு பாருங்க, இந்த ப்ராசஸ் தான் டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன். கோலை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹீட் பண்ணுவாங்க. எப்படி ஹீட் பண்ணுறாங்க அப்படின்னா இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஏரில் வந்து ஹீட் பண்ணுவாங்க. அதனால அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க, டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கோலை பிரசன்ஸ் ஆஃப் ஏர்ல வச்சு ஹீட் பண்ணா என்ன ஆகும், எல்லாமே எரி சாம்பலா போயிடும், ஒண்ணுமே வெளியே கிடைக்காது. ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர்ல ஹீட் பண்ணாதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இந்த கோல் கேஸ் கிடைக்கும், அமோனியா கிடைக்கும், கார்பன் கேஸ் கிடைக்கும், கோல் தார், இது எல்லாமே கிடைக்கும். எப்பதான் கிடைக்கும்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர்ல ஹீட் பண்ணாதான் கிடைக்கும். என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் டியூப்ல கோலை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏரை ஃபுல்லா சக் பண்ணிட்டு டியூப் போட்டுருவாங்க. இந்த ஸ்டாப்பை டைட் பண்ணிட்டு அதுக்குள்ள என்ன பண்ணாங்க, திரும்ப ஏரை ஃபுல்லாக சக் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண ஹீட் பண்ணுவாங்க. அப்படியே கோல் கேஸ், அமோனியா எல்லாமே என்ன பண்ணுவாங்க கீழே வந்துடும். இது சின்ன லெவலில் பண்ணுறது, மற்றதில் பெரிய ப்ராசஸில் பண்ணுவாங்க. ஏன் இந்த பேர் வச்சாங்கன்னு சொன்னேன், ஏன் இந்த பேர் வச்சாங்க, இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். இந்த பாயிண்ட் அப்படியே எழுதிங்க, இந்த ஹெட்டிங் போட்டுங்க. கோலை என்ன பண்ணுவாங்க,
ஆப்சன்ஸ் ஆஃப் ஏரில் ஹீட் பண்ணால் அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்லேஷன், சிதைத்து பின்ன காய்ச்சி வடித்தல் அப்படின்னா. கோல் கேஸ் என்ன மிக்சர் இருக்கும்? COH2வா என்ன இருக்கும்? ப்ரொடியூசர் கேஸ் தான் CON2. யூசர்ஸ் பேச தேவையில்லை, இப்போ நம்மளுக்கே தெரியும்பா, இது மட்டும் தெரிஞ்சால் நமக்கு போதும். இந்த ப்ராசஸ் என்ன ப்ராடக்ட் வெளியே வருது? கோல் கேஸ்னால் கண்டிப்பாக குக்கிங்க்கு வரும், அமோனியா கண்டிப்பாக ஃபெர்டிலைசர் தான், இதெல்லாம் கேட்க மாட்டாங்க பெருசாக, ரொம்ப ரேர் தான். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். கோலில் இருந்து அந்த கோல் ப்ராடக்டை பிரிக்கிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்லேஷன். சரியா? இதே பெட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா, பெட்ரோல் எதுலேருந்து எடுப்பாங்கன்னு தெரியுமா? கச்சா எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நமக்கு பெட்ரோலாக நமக்கு வராது. நம்ம எப்படி வாங்குவோம்? நம்ம வந்துட்டு குரூட் ஆயிலாக தான் வாங்குவோம் நம்ம வந்துட்டு. சரியா? அதில் வந்து என்ன பண்ணுவாங்க, பெட்ரோலை ஃபுல்லாக பிரித்து எடுப்பாங்க. சரியா? இந்த இருக்கு பாருங்க, அடுத்த ஹெட்டிங் என்ன போட்டுங்கன்னா பெட்ரோலியம் ஹெட்டிங் போட்டுங்க. எதுப்பா முடிக்கலையே என்ன? இந்த யூஸ்லாம் எழுத வேணாம்ப்பா, இதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க போதும். இந்த ப்ராடக்ட் மட்டும் என்னென்ன ப்ராடக்ட் நமக்கு தெரிஞ்சால் போதும். யூசஸ் எல்லாம் பெருசாக கேட்க மாட்டாங்க ஒன்றுமே வந்துட்டு. இதில் முக்கியமான பாயிண்ட்டை டைப்ஸ் ஆஃப் கோல் பார்த்துட்டிங்களா, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்லேஷன், இந்த ப்ராசஸ் நமக்கு தெரிஞ்சால் போதும். கோல் ப்ராடக்ட் வந்து என்னென்ன எடுக்கிறோன்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். ஓகேவா? அடுத்த ஹெட்டிங் என்ன போட்டுங்க அப்படின்னா பெட்ரோலியம் ஹெட்டிங் போட்டுங்க. சரியா? ஹெட்டிங் போட்டுட்டு இதெல்லாம் வேணாம், இந்த அருக்கு பாருங்க, பெட்ரோலியம் வந்து எதில் எடுக்கிறாங்க அப்படின்னா க்ரூட் ஆயில்ல இருந்து எடுப்பாங்க. அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். க்ரூட் ஆயில்ல இருந்து பெட்ரோல் எடுக்கக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். கோல்ல இருந்து எடுக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன். இவ்வளோ தான் டிஃபரன்ஸ், வேறு ஒன்றுமே இல்லை. ஏன் அதுக்கு பேர் டிஸ்ட்ரக்டிவ்னு பேர் வச்சாங்க அப்படின்னா, ஏன் பேர் வச்சாங்க? ஏன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர்ல ஹீட் பண்ணுறாங்க, அவ்வளோதான் மீனிங். ஃபர்ஸ்ட் வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் பெட்ரோலியம் வெல் வந்து எங்கே தோன்றுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சில்வேனியாலேங்க. அமெரிக்காவில் பென்சில்வேனியா இருக்கு பார்த்தீங்களா, அங்கே தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா பெட்ரோலியம் கிணறு தோண்டுவாங்க, பெட்ரோலியம் வெல். வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் பெட்ரோலியம் வெல் வந்து எங்கே தோண்டினாங்க அப்படின்னா பென்சில்வேனியாவில். இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் அசாமில். மீனிங் புரியுதா? வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் பெட்ரோலியம் வெல் வந்து எங்கே தோண்டிருப்பாங்க அப்படின்னா பென்சில்வேனியாவில் தோண்டிருப்பாங்க. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வந்து எங்கே தோண்டிருப்பாங்க அப்படின்னா அசாமில் தோண்டிருப்பாங்க. ஓகேவா? அசாமில் மக்கும் டிஸ்ட்ரிக்ட். அதே மாதிரி கவனிங்க, இந்த இருக்கு பாருங்க, இந்த ப்ராசஸ் தான்ப்பா ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் சொல்லுவாங்க. சரி, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குரூட் ஆயில் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு பேரலில் வச்சு ஃபுல்லாக ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் வந்து 40 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே வரும்போது டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க பாருங்க, 40 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே ஹீட் பண்ணும்போது என்ன ஆயிரும்னா ஃபர்ஸ்ட் யார் வெளியே வந்துருவா அப்படின்னா எல்பிஜி வெளியே வந்துடும். அப்படியே எல்பிஜி என்ன பண்ணுவாங்க இங்கேருந்து அப்படியே இந்த பாருங்க ஹீட் பண்ணுறாங்களப்பா, அப்படியே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, எந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, நேராக எங்கே வந்துடும், எல்பிஜி வெளியே வந்துடுமா, அதை அப்படியே என்ன பண்ணுவாங்க கேஸ் சிலிண்டரில் அப்படியே அடைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஹீட் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்படியே அடுத்த எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, 60 டிகிரிக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து என்ன ஆக வெளியே வரும்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வெளியே வரும். பெட்ரோல் இந்த டியூப் வழியாக வெளியே வருதா, அப்படியே என்ன பண்ணுவாங்க இதை அப்படியே பிடிச்சிடுவாங்க. டியூப் வெளியே வர்றது வந்து பெட்ரோலாக வருமா, எப்படி வரும், லிக்விடாக வருமா, கேஸாக வருமா? கேஸாக தான் வரும். இங்கேருந்து எப்படி மேலே லிக்விட் மேலே எந்திரிச்சு போக முடியுமா அவ்வளோ தூரம்? இங்கேருந்து கேஸாக தான் அதுவும் வெளியே வரும். இந்த வெளியே வர டியூபை என்ன பண்ணுவாங்க தெரியுமா, சைடில் ஃபுல்லாக கூல் பண்ணுவாங்க. ரெண்டு பக்கமும் கூல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இங்கே ஹாட்டாக வர கேஸ் என்ன ஆகும்னா கண்டென்ஸ் ஆகி அப்படியே வெளியே வந்து இங்கே என்ன ஆயிரும், அப்படியே ட்ராப்பாக லிக்விடாக வெளியே வந்துடும். அந்த மாதிரி தான் எல்லாமே பண்ணுவாங்க. இதுவும் கேஸாக தான் வெளியே வரும், அப்படி என்ன பண்ணுறாங்க கேஸாகவே அடைச்சிடுறாங்க. இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க, இதுவும் கேஸாக தான் வெளியே எந்திரிச்சு வரும். அந்த சைடில் டியூப் என்ன பண்ணுவாங்கன்னா கூல் பண்ணுவாங்க, கண்டென்ஸ் பண்ணுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? தண்ணியை சூடு பண்ணுறீங்க, மூடியில் வந்து தண்ணி தூக்குனா ஆட்டோமேட்டிக்காக மூடி தண்ணி நிற்கிது. அதுக்கு என்ன காரணம், அந்த ஹீட் வேப்பர் மேலே போகுது, கூலிங் ஆகி என்ன ஆயிடுது, அப்படியே கண்டென்ஸ் ஆகி தண்ணியாக மாறிடுது. அவ்வளோதான் வந்துட்டு. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணாங்க, டியூப்ல ஃபுல்லாக பெட்ரோல் கேஸ் வருது இல்லை, அந்த கேஸை என்ன பண்ணுவாங்க
கூல் பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக அது என்னவா வந்துடும்னா பெட்ரோலில் வெளியே வந்துடும். மீனிங் புரியுதா? அடுத்து என்ன பண்ணுவாங்க, பெட்ரோல் முடிச்சிட்டாங்களா, அடுத்து திரும்ப என்ன பண்ணுவாங்க, திரும்ப ஹீட் பண்ணுவாங்க. 160 to 250 என்ன வெளியே வருது, கேரசின். அடுத்து திரும்ப ஹீட் பண்ணுறாங்க, 300 டீசல், 300 350 லூப்ரிகேட்டிங் ஆயில், அடுத்து ஃபியூவல் ஆயில், அடுத்து பாராஃபின் வேக்ஸ், அடுத்து யார் வரா அப்படின்னா பிட்டுமன் வந்து கடைசியாக வெளியே வரும் வேஸ்ட்டாக. மீனிங் புரியுது என்ன சொல்லுது? இதான் வந்து என்னது, இது வந்து முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இது டெம்பரேச்சர் முக்கியமானது. பாயிலிங் ரேஞ்சு 40 டிகிரி செல்சியஸ் கீழே வருதுன்னா பெட்ரோல், 40 to 60 சாரி எல்பிஜி, 40 to 60 பெட்ரோல். பெட்ரோல் டீசல் வராது, என்ன வரணும், கெரசின் வரும். அதுக்கப்புறம் தான் யார் வருவா, டீசல் வருவா. மாற்றி போடக்கூடாது நம்ம வந்துட்டு. 40 to 60 அடுத்து எங்கே போகுது, 160 to 250. இந்த டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்து மினிமம் ஒரு 50 டிகிரி 25 to 50 டிகிரி டிஃபரன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ராசஸே பாசிபிள். கரெக்டாக இங்கே பாருங்க, இது 40 கீழே வந்துருதா, அடுத்து என்ன வருது, அடுத்து 60 டிகிரி செல்சியஸ் ஒரு 20 டிகிரி டிஃபரன்ஸ் வருதா, அடுத்து என்ன வருதுன்னு பாருங்க 160 100 டிகிரி டிஃபரன்ஸ் வருது. அடுத்து எல்லாமே என்னது 50 டிகிரி டிஃபரன்ஸ்ல வருது பாத்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்துட்டு. அந்த மினிமம் 25 to 50 டிகிரி டிஃபரன்ஸ் இருந்தா மட்டும்தான் இந்த ப்ராசஸ் வந்து பாசிபிள். ஏன் அப்படின்னா ரெண்டு ஒட்டி ஒட்டின்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா ஹீட் பண்ணும்போது பாதி என்ன ஆகும், இங்கே போறப்போல பாதி வந்துட்டு இதுக்குள்ள போயிடும். கொஞ்சம் டெம்பரேச்சர் கூடிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பெட்ரோல் வந்து என்ன போயிடும், கெரசின் சேர்ந்து போயிடும். மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு. அதனால இந்த ப்ராசஸ் எப்படி பாசிபிள் அப்படின்னா மினிமம் ஒரு 25 to 50 டிகிரி செல்சியஸ் டிஃபரன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தடே பாசிபிள். இப்போ எல்லாமே ஹீட் பண்ணி கரெக்டாக நம்மளுக்கு வருது, எல்லாமே கரெக்ட்னா இந்த டெம்பரேச்சர்ல ஹீட் பண்ணாதான் வெளியே வருது, பெட்ரோலா இதில் பண்ணாதான் வருது. ஒருவேளை வந்துட்டு பெட்ரோல் வந்து 60 டிகிரி செல்சியஸ், கெரசின் வந்துட்டு 65 இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த மெத்தடே பாசிபிள் இல்லை. ஏன்னா 60ங்கிறது கரெக்டாக 60 நிப்பாட்ட முடியாது, 60 வந்து என்ன கூடி 65 போயிடும். ஆட்டோமேட்டிக்காக கெரசின் வந்து என்ன ஆயிரும், பெட்ரோல் உள்ள டியூபுக்குள்ள போயிடும் வந்து. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த டிஸ்டிலேஷன் ப்ராசஸே வந்திருக்காது, வேற புதுசாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன அப்படின்னா இந்த மெத்தடில் நமக்கு பாசிபிளாக இருக்கு. ஏன்னா எல்லா ப்ராடக்ட்டுக்குமே என்ன வருது, டிஃபரன்ஸ் வந்துட்டு ஒரு 50 டிகிரி செல்சியஸ் டிஃபரன்ஸ் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க, இந்த மெத்தட் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், கூட பெட்ரோலை பிரிச்சிருக்கிறோம். மீனிங் புரியுதா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹீட்டை வந்து கரெக்டாக நிப்பாட்ட முடியாது, கரெக்டாக போய் ஹீட் பண்ணும்போது என்ன கொஞ்சம் அதிகமாக ஆட்டோமேட்டிக்காக. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், கெரசின் வந்துட்டு பெட்ரோல் டியூப்ல உள்ள புகுந்துடும், டீசல் என்ன பண்ணிடும், கெரசின் டியூபுக்குள்ள உள்ள புகுந்துடும் ஃபுல்லாக வந்துட்டு. மீனிங் புரியுதா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த பாயிண்ட் யூசஸ் பெருசாக தேவையில்லைப்பா. நம்மளுக்கு எல்பிஜி என்ன தெரியாதா, நம்மளுக்கு பெட்ரோல் எங்கே யூஸ் தெரியாதா, டீசல் தெரியாதா, இதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஃபியூவல் ஆயில்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேஷனுக்கும் ஷிப்புக்கும் அது தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பாராஃபின் வேக்ஸ் நம்மளுக்கே தெரியும், கேண்டில்ஸுக்கு இந்த வேக்சிலின் க்ரீமுக்கு என்னது இந்த வேக்ஸு. பிட்டுமன் வந்து என்னது பெயிண்ட்டுக்கு ரோடு சர்ஃபேஸிங்கில் என்ன பண்ணுவாங்க, பிட்டுமன் போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா, ஃபுல்லாக வந்து தார் ரோடு போடுறாங்க, பிட்டுமன் யூஸ் பண்ணுவாங்க. சரியா, அவ்வளோதான். நமக்கு என்ன முக்கியமானது, பெட்ரோலை பிரிக்கிற ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். அந்த வார்த்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அடுத்து என்ன தெரிஞ்சுக்கணும், டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். யூசஸ் தேவையில்லைப்பா, யூசஸ் ஸ்பெசிஃபிக்காக நான் சொன்னதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஃபியூவல் ஆயில் லூப்ரிகேஷன் கண்டிப்பாக லூப்ரிகேஷன் தான், அது நமக்கு தெரியாதா, அது கேட்கவே மாட்டாங்க கண்டிப்பாக. பெட்ரோல் எங்கே யூஸ் பண்ணான்னு கேட்பாங்க எங்கேயாச்சும் பரிச்சில்ல, அந்த மாதிரி உள்ளது காமனாக கேட்க மாட்டாங்க. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது பார்த்தீங்களா. ஃபியூவல் ஆயில்ங்கிறது பவர் ஸ்டேஷன்லையும் ப்ளஸ் எங்கே ஷிப்புக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஃபியூவல் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதுவும் மெயினாக லூப்ரிகேஷன் பர்பஸ் தான்ப்பா யூஸ் பண்ணுவாங்க. ஃபுல்லாக அந்த இன்ஜின் அந்த பிஸ்டன் ஏறி இறங்குது பார்த்தீங்கன்னா, அதில் வந்து லூப்ரிகேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க ஃபியூவல் ஆயில். மேபி இல்லைன்னா நம்ம அது எரிபொருள்லாம் அது எரிகிறதுல நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய இக்னிஷனில் என்ன பண்ணுவாங்க, ஃபியூவல் ஆயிலே சேர்த்து போடுவாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பண்ணிட்டீங்களாப்பா, ஓகே தானேப்பா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க வந்துட்டு. சரியா, அடுத்து கீழே நோட் இதை மட்டும் எழுதுங்க, இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் எழுதுங்க. பென்சில் நீடில் இருக்குது பார்த்தீங்களா, இட் இஸ் எ மிக்சர் ஆஃப் கிராஃபைட் அண்ட் கிளே. சும்மா இந்த ஒரு பாயிண்ட் 2 டைம் கேட்டு அந்த எக்ஸாம்பிள் வந்துட்டு. பென்சில் நீடில் இருக்குது பார்த்தீங்களா, அது எதனால் உருவானதா அப்படின்னா கிராஃபைட் அண்டு கிளே. கோல் பெட்ரோலியம் அவ்வளோதான்ப்பா, ரொம்ப
டைப்ஸ் ஆஃப் கோல் இந்த மாதிரி உள்ள கண்டென்ட் தான் அவன் என்ன பண்ணுவாங்க, கேள்வி கேட்பாங்க ஃபுல்லாக. சரியா? அதே மாதிரி மார்ஸ் கேஸு, வாட்டர் கேஸு, ப்ரொடியூசர் கேஸு, சிந்தட்டிக் கேஸ் இந்த மாதிரி உள்ளதான் கொஸ்டின் கேட்பாங்க. மிக்சர் வந்து அதில் நம்ம கன்ஃபியூஸ் பண்ண முடியும் நம்மளை வந்து, அதனால தான். சரியா? தெளிவாக படிச்சுக்கோங்க. கோல் கேஸ்னால் என்ன, ப்ரொடியூசர் கேஸ்னால் என்ன, வாட்டர் கேஸ்னால் என்ன, க்ரூட் ஆயில்ல பெட்ரோல் எடுக்கிற ப்ராசஸ்க்கு பேர் என்னது, ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். கோல்ல இருக்கிற ப்ராடக்ட் பேர் டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன். எதை வந்து ஹார்டு கோல்னு சொல்லுவாங்க, ஆந்த்ராசைட். எதை சாஃப்ட் கோல்னு சொல்லுவாங்க, விட்டமினஸ். எதை ப்ரௌன் கோல்னு சொல்லுவாங்க, லிக்னைட் ப்ரௌன் கோல்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கோல் அது என்ன கோல், அது வந்துட்டு ஃபஸ்ட் டைப் ஆஃப் கோல் பீட்டு. ரைட். இந்தியாவில் ஃபஸ்ட்டு பெட்ரோல் வெல் எங்கே தோண்டினாங்க, அசாமில் மக்கும் டிஸ்ட்ரிக்டில் தோண்டியிருப்பாங்க. வேர்ல்டில் ஃபஸ்ட்டு வந்து எங்கே தோண்டியிருப்பாங்க அப்படின்னா பென்சில்வேனியாவில் தோண்டியிருப்பாங்க. ரைட்டா? அவ்வளோதான், வேறு ஒன்று இதில் வந்துட்டு. வாட்டர் கேஸ் COH2, கோல் கேஸ் COH2, ப்ரொடியூசர் கேஸ் CO+N2. அதை மறந்துடாதீங்க. சரியா? கன்ஃபியூஷன் வரக்கூடாது. எதை வந்து மார்ஸ் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, மீத்தேனை தான் மார்ஸ் கேஸ். கோல்ல என்ன கண்டென்ட் அதிகமாக இருக்கும், சதுப்பு நில பகுதியில் கோல்ல என்ன கண்டென்ட் அதிகமாக இருக்கும், சல்ஃபர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும்.